இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசியே தீர்த்துருவாங்க. எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அதில் நல்ல ஒரு பெயர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே கன்னிராசி அன்பர்கள் எல்லா விஷயமும் முழுமையாக சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க. செய்கிற வேலையாகட்டும் ரொம்ப கனக்கச்சிதமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ராசியில் கேது பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரன் சனி, கலஸ்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிரன் புதன், பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னா, வாக்கு நாணயம் தவறாமல் நடந்துக்குவீங்க, உண்மையாக பாடுபடுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுணங்கி கிடந்த உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய வியாபாரமாகட்டும், அனைத்துலேயுமே நல்ல ஒரு வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு புது திட்டங்களை இந்த டைமு உருவாக்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி வேலையாகட்டும் தொழிலாகட்டும் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் வரும். புதிதாக ஏதாவது ஒரு செயலை இந்த வாரத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வீண் பகை, மன அலைச்சல், மன சஞ்சலம், தேவையற்ற செலவு இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும். மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பகைவரால் சின்ன சின்ன தொல்லைகள் இதனால் வரையில் இருந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் குறையும். வாடிக்கையாளரும் நிறைய கிடைப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய திறமையான பேச்சு அது சிறப்பாக இருக்குது. அதை இந்த டைமு தக்க வச்சுக்குவீங்க. அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி புது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குறது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும். இருந்தாலும் இந்த வார இறுதியில் அதெல்லாம் சரியாயிரும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் மூலிமா நிறைய மாற்றங்கள் இந்த டைம் வரும். நெருங்கிய நண்பர்கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. இல்லை அப்படின்னா பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். புதிய எண்ணங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இதனால் வரையிலும் இருந்த பிரச்சனை குறையும்.
நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். மனதில் ஏதோ ஒரு விதமான கவலை இதன வரைக்கும் இருந்திருக்கும். அந்த கவலை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பாருங்கள், உங்களுடைய கவலை எல்லாமே குறையும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தெளிவு பெறும், மன நிம்மதியும் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு சந்தோஷமான ஒரு காரியம் இந்த வாரத்தில் நடக்கும். லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்கள் மூலமாக கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்திருக்கும். அது எல்லாமே குறையும். இந்த வார இறுதியில் அந்த பங்குதாரர்கிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு. மாணவர்கள் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களுக்கு பாடங்கள் படிக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு படிக்கிறது நல்லது. இல்லது சக மாணவர்கிட்ட கலந்து ஆலோசித்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். லாபம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத மாதிரி ஒரு சுக வாழ்வு இந்த டைமு சொகுசு வாழ்வும் வாழ முடியாத மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது மாதிரி உங்களுக்கு தோணும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி மனக்குழப்பமும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார நிலையில் இருந்த அந்த இடையூறுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன விரயங்களும் இந்த வாரத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் ஏற்படும். வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கன்னி ராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சற்று அலைச்சல் நெருக்கடிகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும். பின்னாடி பார்த்திங்கன்னா அது வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும். தொழிலில் வியாபாரத்தில் தடைகள் அதுக்கப்புறம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். குடும்பத்துலேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு அமையும். சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அது வெற்றி பெறும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறையவே இல்லை. நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு சம்சாரநாமம் பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க. விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். மனதில் இருந்த அந்த குழப்பங்களும் தீர்ந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு.
அதே மாதிரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.